ஆளும் திமுகவின் பயம்தான் ஆளப்போகும் தமிழக வெற்றி கழகத்தின் பலம். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிர்க்கட்சியே இல்லை என்றவர்கள் தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகைக்கு பின்னால் தமிழக வெற்றி கழகத்தின் அசைவுகளை பார்த்தே அச்சத்தில் இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களிடம் பெருகி வரும் ஆதரவும் ஆளும் அரசை வீழ்த்தும் இளைஞர் எழுச்சியை கண்முன்னே நிறுத்திய மாநாடுகளும் நாளை நிச்சயம் திருச்சியை திணறச் செய்யும் என்பதால் தலைவரின் பயணத்தை தடுக்க சதி செய்கிறது ஆளும் திமுக அரசு. அதன் நோக்கமாகவே நமது கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் மற்றும் நமது கழக தோழர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக வழக்கு பதிந்துள்ளது ஆளும் திமுக அரசின் காவல்துறை. மக்களிடையே செல்வாக்கை இழந்த தற்போதைய ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்பது மட்டும் மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது என்று சொல்லி காவல்துறையின் இந்த போக்கை கடுமையாக கண்டித்துள்ளார் நம் தலைவர். தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான பிரதான நடவடிக்கை தான். மற்ற கட்சிகளின் இது போன்ற நடவடிக்கைகளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இந்த வெற்று விளம்பர மாடல் அரசு நமது தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் நலனுக்கான செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சி நடுங்குகிறது. தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் தூக்கத்தை இழந்து முழு நேரமும் நம்மை வீழ்த்துவதை பற்றியே சிந்தித்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து நம் செயல்பாட்டை முடக்க நினைக்கிறார்கள். திமுக அரசின் இத்தகைய பழிவாங்கும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு நமது கழக பொதுச் செயலாளர் மீதும் கழக தோழர்கள் மீதும் பதியப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என நம் வெற்றி தலைவர் வலியுறுத்தியுள்ளார். நமது கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர்களும் ஆளும் அரசுக்கு எதிராக அந்த கருத்தையே வலியுறுத்தியுள்ளார்கள். மக்கள் செல்வாக்கில் நாளை மகுடம் சூட போகும் மக்கள் தலைவரின் மக்களை நோக்கிய பயணத்தை முடக்க நினைக்கும் போதே ஆளும் திமுகவின் ஆட்சிக்கான முடிவுரை தலைவர் விஜயால் எழுதப்படுகிறது என்பது நிரூபணமாகிறது. சிறுநெறிகள் தடை போடுவதால் சிங்கத்தின் பயணம் நிற்காது. திமுகவின் பொய் வழக்குக்கெல்லாம் தாவேகா அஞ்சாது.